டெல்டா மாவட்டத்தில் இல்லாத சத்து மணிச்சத்து, இல்லாத சத்து சாம்பல் சத்து. பனை மரங்கள் இருந்தா இந்த காலத்தில் பனை மரம் இருந்துச்சுன்னா அடுத்து பனம் பழம் வரும். அந்த பனம் பழம் வந்ததுன்னா அதை தயவு செய்து உங்கள் நிலத்தில் அந்த பனம் பழ கரைசலை பயன்படுத்த பாருங்க. இந்த மண் நான் திருப்பி சொல்றேங்க, டெல்டா மாவட்டத்தில் இல்லாத சத்து மணிச்சத்து, இல்லாத சத்து சாம்பல் சத்து, இல்லாத சத்து நுண்ணூட்ட சத்து. ஏன் இதெல்லாம் எல்லாம் போச்சு? களைக்கொல்லி பயன்படுத்தி 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 இருக்கக்கூடிய மட்கு பொருளெல்லாம் நம்ம எரிச்சிட்டோம். அது ஒட்டுறதுக்கு பொருள் இல்லை, அதனால் அப்படி இருக்குது. நம்ம பழசை பேசி புண்ணியம் இல்லை. இனிமேல் என்ன பண்ணலாம்? பனம்பழம் கிடச்சதுன்னா 200 லிட்டர் ட்ரம்மு பனம்பழம் ஒரு 10 பழத்தை போட்டு வைங்க. அந்த பழத்தில் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு நம்ம சாணம் இருக்கு இல்லைங்களா, சாணம் கூட கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 200 லிட்டரை ஒரு 10-15 நாள் விடுங்க. அப்படியே நிலத்தில் சாய்ச்சி விட்ருங்க. அந்த இதை மட்டும் எடுத்துருங்க, கொட்டைகள் எடுத்துருங்க, மிதக்கக்கூடிய திரவத்தை பொண்ணிருங்க.